ஹாய் குட்டீஸ். தெனாலிராமனுக்கு காளி தேவி ஒரு வரம் கொடுத்தாங்க. அது என்ன வரம்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்கு போகலாம். தெனாலி என்ற ஊரில் தெனாலிராமன் என்று ஒருவர் வசித்து வந்தார். தெனாலிராமன் மிகவும் ஏழை. ஒரு நாள் தெனாலி ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் தெனாலிராமனுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த மந்திரத்தை 108 முறை கூறினால் காளி தேவி உன் முன்னால் வருவாள் என்று கூறி சென்றார். தெனாலிராமனும் காளி தேவியின் கோவிலுக்கு சென்று மந்திரத்தை 108 முறை கூறினார். தெனாலிராமன் 108 முறை மந்திரத்தை ஜபித்தவுடன் காளி தேவி தெனாலிராமனுக்கு முன் தோன்றினாள். காளி தேவியை பார்த்தவுடன் தெனாலிராமன் பலமாக சிரிக்க தொடங்கினார். இதனால் கோபமான காளி தேவி, எதற்காக என்னை பார்த்து சிரிக்கிறாய் என்று கேட்டாள். உடனே தெனாலிராமன், எனக்கு சளி பிடித்தால் ஒரு மூக்கை வைத்திருக்கும் நானே மிகவும் கஷ்டப்படுவேன். ஆனால் உனக்கோ 10 தலை இருக்கிறது. அப்போது சளி பிடித்தால் நீ என்ன செய்வாய் என்று நினைத்து சிரித்தேன் என்று கூறினார். இதை கேட்ட காளி தேவியும் சிரித்து விட்டாள். பிறகு தெனாலிராமா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள், நான் தருகிறேன் என்று கூறினாள். அதற்கு தெனாலிராமன், தாயே, நான் அறிவிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டார். அப்போது அங்கே 2 கிண்ணங்கள் வந்தன. அந்த 2 கிண்ணங்களிலும் பால் இருந்தது. காளி தேவி தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, இதில் ஒரு கிண்ணத்தில் செல்வத்திற்கான பால் உள்ளது, இன்னொரு கிண்ணத்தில் அறிவிற்கான பால் உள்ளது. இதில் எந்த கிண்ணம் வேண்டுமோ அந்த ஒரு கிண்ணத்தில் இருக்கும் பாலை நீ குடிக்கலாம் என்று கூறினாள். ஆனால் தெனாலிராமனும் 2 கிண்ணத்தில் இருக்கும் பாலையும் ஒன்றாக ஒரு கிண்ணத்தில் கலந்துவிட்டு அதை குடித்து விட்டார். இதை பார்த்த காளி தேவி, தெனாலிராமா, ஏதாவது ஒரு கிண்ணத்தில் இருக்கும் பாலை தானே நான் உன்னிடம் குடிக்க சொன்னேன், நீ ஏன் 2ஐயும் ஒன்றாக கலந்தாய் என்று கேட்டார். உடனே தெனாலிராமன், தாயே, நானும் ஒரு கிண்ணத்தில் இருந்த பாலை தானே குடித்தேன், நீங்கள் 2 கிண்ணத்தில் இருக்கும் பாலையும் ஒன்றாக கலக்கக்கூடாது என்று கூறவில்லையே என்று கூறினார். இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த காளி தேவி, தெனாலிராமா, பிற்காலத்தில் நீ மிக பெரிய விகட கவியாக விளங்குவாய் என்று வரமளித்து சென்றார். ஓகே குட்டீஸ், இந்த கதையில விகட கவின்னு வருதில்ல. இந்த விகட கவின்னா என்னன்னு தெரியுமா? அறிவாற்றலிலும் நகைச்சுவை கேலியிலும் சிறந்து விளங்கக்கூடியவருக்கு அளிக்கக்கூடிய பட்டம்தான் இந்த விகடகவி. நம்ம தெனாலிராமனை விகடகவி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே குட்டீஸ், அடுத்த கதையில தெனாலிராமன் விஜயநகரத்துக்கு போறது, அங்க நடக்கக்கூடிய நகைச்சுவையான நிகழ்வுகளை பற்றி அடுத்த கதையில பார்க்கலாம். ஓகே, பாய்.